தமிழ் திரையுலகில் மண் வாசனை மாறாத திரைப்படங்களை இயக்கி தனக்கென தனி பாணியை உருவாக்கி முத்திரை பதித்தவர்தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. சென்னையில் இவர் நேற்று முன்தினம் அதிகாலை உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த இவர் அவரது இல்லத்திலேயே காலமானார். இவரது உடலுக்கு தமிழக முதல்வர் விஜய், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், வைகோ, சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், ரஜினிகாந்த், கமலஹாசன், வைரமுத்து, இளையராஜா, ராதிகா உள்ளிட்ட ஏராளமான திரை பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு 9 மணி அளவில் இவரது உடல் சொந்த ஊரான தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு காட்ரோடு அருகே உள்ள இவரது பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு நேற்றைய தினம் பாரதிராஜாவின் உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் என ஏராளமானோர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் நேற்றைய தினமே பிற்பகலில் குடும்பத்தினர் அவரது உடலுக்கு இறுதி சடங்குகளை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இவரது உடல் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் வன்னியரசு, நிர்மல்குமார் ஆகிய அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினார்கள். காவல் அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடல் நல்லடக்கமும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பாரதிராஜா தங்கியிருந்த வீட்டிலிருந்து அவரது மனைவி அந்த வீட்டை காலி செய்து வேறு ஒரு வீட்டிற்கு குடியேற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது யாருமே இப்படி உடனடியாக வீட்டை காலி செய்ய மாட்டார்கள். வீட்டில் உள்ள ஒரு நபர் இறந்துவிட்டால் உடனடியாக அந்த வீட்டை காலி செய்ய மாட்டார்கள். இதன் காரணமாக என்ன காரணத்திற்காக பாரதிராஜாவின் மனைவி உடனடியாக வீட்டை காலி செய்கிறார் என்ற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து வந்தது. இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், பாரதிராஜாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டதில் இருந்தே நேற்றைய தினம் இரவில் வினோதமான சத்தம் கேட்டதாகவும், அதாவது பாரதிராஜா வசித்து வந்த வீட்டில் நேற்று இரவில் வினோதமான சத்தம் கேட்டதாகவும், அதன் காரணமாகவே ஒருவிதமான பயந்த மனநிலையில்தான் வீட்டை விட்டு பாரதிராஜாவின் குடும்பம் காலி செய்வதாக சொல்லப்படுகிறது. இது அமானுஷ்யமா அல்லது பாரதிராஜாவின் நினைவுகளால் குடும்பத்தினருக்கு இதுபோன்ற பிரமைகள் ஏற்படுகிறதா என்பதும் கேள்விக்குறிதான். ஆக மொத்தம் பாரதிராஜா இறந்து அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து பாரதிராஜா தங்கியிருந்த வீட்டில் அமானுஷ்யமான சத்தம் கேட்டு வருவதாக வெளியாகியிருக்கும் இந்த ஒரு செய்தி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.